ஓம் சாந்தி. நான் இந்த சரீரம் என்ற கோவிலில் இரு புருவங்களுக்கு மத்தியில் பிரகாசமாக மின்னிக் கொண்டிருக்கின்ற ஆத்மா. இப்பொழுது என்னை அலங்காரம் செய்து கொள்வதற்காக இன்று பாப்தாதா கொடுத்த ஒவ்வொரு ஸ்வமானங்களை சிந்தனை செய்து பார்க்கின்றேன். நான் சங்கமத்தினராக இருக்கின்ற ஆத்மா. நான் இப்பொழுது தாய் தந்தையின் இதய சிம்மாசனத்தை வெற்றி அடைந்து எதிர்காலத்தில் சிம்மாசனத்தில் அமரக்கூடிய ஆத்மா. நான் முயற்சி செய்து தாய் தந்தையை விட முன்னேறி செல்கின்ற ஆத்மா. நான் சிவத்தந்தையின் மூலமாக அழுக்கிலிருந்து தூய்மையாகி துக்கத்திலிருந்து சுகத்தை பெறுகின்ற ஆத்மா. நான் பரந்தாமத்திலிருந்து வந்த தந்தையிடம் படித்துக் கொண்டிருக்கின்ற ஆத்மா. நான் தந்தையிடமிருந்து ராஜயோகத்தை கற்றுக்கொள்கின்ற ஆத்மா. நான் நிரந்தரமாக தந்தையை நினைவு செய்கின்ற ஆத்மா. என்னுடைய புத்தியை நான் சிவத்தந்தையின் பக்கம் வைத்திருக்கின்ற ஆத்மா. நான் சுப்ரீம் ஆசிரியரை நினைவு செய்கின்ற ஆத்மா. நான் கெட்ட நிலையிலிருந்து ஞானத்தின் மூலம் நல்ல நிலையை அடைகின்ற ஆத்மா. நான் பூஜைக்குரியவனாக மாறுகின்ற ஆத்மா. நான் என்னை ஆத்மா என்று உறுதிப்படுத்திக் கொண்டு தந்தையை நினைவு செய்கின்ற ஆத்மா. நான் முயற்சி செய்து அரை கல்பத்திற்கு 21 பிறவிகளுக்கு ஆஸ்தியை அடைகின்ற ஆத்மா. சிவத்தந்தை பிரம்மா மூலமாக நான் கல்வியை கற்றுக்கொள்கின்ற ஆத்மா. நடிகனாகிய நான் முழு நாடகத்தை சாட்சியாக இருந்து பார்க்கின்ற ஆத்மா. நான் தந்தையிடமிருந்து நாடகத்தின் ஞானத்தை பெறுகின்ற ஆத்மா. நான் இறைமானவனாக இருக்கின்ற ஆத்மா. நான் தந்தையின் மூலமாக ராஜாக்களுக்கெல்லாம் ராஜாவாக ஆகின்ற ஆத்மா. நான் இப்பொழுது விஷ்ணுவின் கழுத்து மாலையாக ஆகின்ற ஆத்மா. நான் தாய் தந்தையின் மீது வெற்றி அடைகின்ற ஆத்மா. நான் நரனிலிருந்து நாராயணனாகும் அளவிற்கு முயற்சி செய்கின்ற ஆத்மா. நான்
மாயாவை வெற்றியடைவதற்கு முழுமையாக முயற்சி செய்கின்ற ஆத்மா. நான் குழந்தைகளை அன்போடு நடத்தி கொண்டு ட்ரஸ்டியாக இருக்கின்ற ஆத்மா. நான் இப்போது நாடகத்தின் சக்கரத்தை புரிந்து கொண்ட ஆத்மா. நான் இப்போது சிவத்தந்தை உடையவனாக இருக்கின்ற ஆத்மா. நான் சிவத்தந்தையின் நினைவினால் மிகவும் ஆனந்தத்தில் இருக்கின்ற ஆத்மா. நான் என்னை இறைமானவன் என்று உணர்ந்து சௌபாக்கியசாலியாக இருக்கின்ற ஆத்மா. நான் இனிமையான தந்தை, இனிமையான விஷயத்தை நினைவு செய்கின்ற ஆத்மா. நான் பரமாத்மாவுடன் தொடர்பில் இருக்கின்ற ஆத்மா. நான் பரமாத்மாவின் மூலமாக உயர்ந்தவனாக ஆகின்ற ஆத்மா. நான் நொடியில் வைகுண்டத்திற்கு செல்கின்ற ஆத்மா. நான் நொடியில் மனிதனிலிருந்து தேவதையாக ஆகின்ற ஆத்மா. நான் குறிக்கோளை முன்னால் வைத்து படிக்கின்ற ஆத்மா. நான் சிவத்தந்தை மூலமாக கூழாங்கல்லிலிருந்து வைரம் போன்று மாறுகின்ற ஆத்மா. நான் தந்தையின் இதயம் என்ற சிம்மாசனத்தை வெற்றி அடைய முயற்சி செய்கின்ற ஆத்மா. நான் குடும்பத்தில் ட்ரஸ்டியாக இருந்து அன்போடு அனைவரையும் நடத்துகின்ற ஆத்மா. நான் மோகத்தை வென்றவனாக ஆகின்ற ஆத்மா. நான் யோக பலத்தால் ஆத்மாவை சுத்தமாக்குகின்ற ஆத்மா. நான் இந்த கண்களினால் அனைத்தையும் பார்த்து கொண்டிருந்தாலும் ஒரு தந்தையை நினைவு செய்கின்ற ஆத்மா. நான் மனமுள்ள மலராக ஆகின்ற ஆத்மா. நான் பலனுக்காக ஆசையை தியாகம் செய்து நன்றாக முயற்சி செய்யக்கூடிய சிரேஷ்ட முயற்சியாளர் ஆத்மா. நான் ஆசை என்ற வார்த்தைக்கு பதிலாக நல்லது என்ற வார்த்தையை நினைவில் கொள்கின்ற ஆத்மா. நான் சாதனங்களை தாமரை மலராகி பயன்படுத்துகின்ற ஆத்மா. நான் சதா மகிழ்ச்சியாக இருப்பதற்காக என்னுடைய சுபாவத்தை சரளமானதாக ஆக்கி சகிப்புத்தன்மை உடையவனாக ஆகின்ற ஆத்மா. நான் சுயம் மகிழ்ச்சியாக இருந்து மற்றும் அனைவரையும்
ஈர்த்து விடுகின்ற ஆத்மா. நான் ஒருவருக்கொருவர் அன்பானவனாக ஆகிவிடுகின்ற ஆத்மா. இவ்வாறாக பாப் தாதா கொடுத்த ஒவ்வொரு சோமானங்களை நான் ஒவ்வொரு காரியத்திற்கேற்ப பயன்படுத்தி வெற்றி மூர்த்தியாக ஆகின்றேன். மேலும் தாயும் தந்தையுமாகிய பாப் தாதாவிற்கு என்னுடைய கோடான கோடி நன்றியை மனதார சமர்ப்பிக்கின்றேன். ஓம் சாந்தி.